எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். காலங்காத்தால் 5:10க்கு ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு மாலையெல்லாம் நாளே வாங்கிட்டேன் கைஸ். சாமியை கும்பிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டேன் கைஸ். என்ன மேட்டர்னு போக சொல்கிறேன். பொதுவாக நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன செய்யணும் அப்படின்னா, நாள் டயர் ப்ரெஷரு, அப்புறம் பெட்ரோல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஒரு 90 கிலோமீட்டர் லாங் ட்ராவல் போகிறேன் கைஸ். நீங்கள் நினைப்பீங்க 90 கிலோமீட்டர் லாங் ட்ராவல் ஆடாண்டு. இதான் கைஸ் சின்னமனூர் பைபாஸு. 90 கிலோமீட்டர் எனக்குலாம் லாங் ட்ராவல் தான் கைஸ். அப்புறம் இந்த வண்டியோட கெப்பாசிட்டி முக்கியமாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, திரும்பினா 80-85 வரையும் கூட போகும் ஸ்பீடு. ஆனால் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் ஷார்ப்பாக பிரேக் நிற்கும். இதான் கைஸ் வீரவண்டி 6. இந்த பஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ACLS வால்வோ பஸ்ஸு. எங்களுக்கு தெரியாத வால்வோ பஸ்ஸாக என்னடா மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று ஒரு விழாக்கு சென்னை டு கம்பம் போட்டிருப்பேன். அதில் ஒரு வால்வோ பஸ் நம்மளை முந்திட்டு போகுதுன்னு சொன்னால அதுதான் 6 மணிக்கு நம்ம தேனியை தொட்டாச்சு கைஸ். சரி, பைக் மேட்ருக்கு வருவோம். இந்த பைக்கோட கெப்பாசிட்டி கரெக்டாக ஷார்ப்பாக எப்படி பிரேக் பிடிக்கணும், 60 கிலோமீட்டர் ஸ்பீடுக்குள்ளே இருந்தால் கரெக்டாக பிரேக். அதனால எப்போயுமே நம்ம ஒரு லாங் ட்ராவல் போகும்போது வண்டியோட பவர் எவ்வளவோ அதை பொறுத்தே ஸ்பீடை மெயின்டைன் பண்ணும் கைஸ். வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸும் நிறைய நாள் லைஃப் வரும். நம்மளும் பார்த்து பத்திரமா நம்ம லைஃபையும் காப்பாற்றிக்கலாம் கைஸ். சரி, மேட்ரு என்ன அப்படின்னா, எதுக்கு குலசாமி கோயிலுக்கு போகிறேன்னா, ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன் கைஸ். நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்ட்டு. நல்ல வேலை கிடைக்குது, ஆனால் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைச்சா நல்லாயிருக்கும். இதான் கைஸ் கனவா கேட்டு. இப்போ உசிலம்பட்டியை நம்ம தாண்டிட்டோம் கைஸ். உசிலம்பட்டியை தாண்டி இந்த காலேஜ் வருதா, இந்த காலேஜ் தான் BMT காலேஜ். இங்கே தான் நான் BSc கெமிஸ்ட்ரி படித்தேன் கைஸ். 2011 பேச்சு. அது ஒரு கணக்காலம் கைஸ். இப்போலாம் அதை நினச்சி பார்த்தாலே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, அப்படியே ஒரு வாழ்க்கை முடிஞ்சிருச்சு சீக்கிரம் அப்படின்ட்டு. இதான் கைஸ் ஆரியப்பட்டி ஆர்ச்சு. இந்த ஆர்ச்சுக்குள்ளே போனோன்னா ஒரு 6 to 7 கிலோமீட்டரில் நம்ம கோயில் வந்துடும். சரி, மேட்ரு என்னன்னு சொல்கிறேன். ஆனால் நல்ல வேலை கிடைக்கணும்னு வேண்டுதல் வச்சுருந்தேன். அது இன்னும் 2-3 மாதத்தில் கிடச்சிரும். முடி ரொம்ப வளர்ந்துருச்சு, அதனால் மொட்டை எடுக்க போகிறேங்க. குலசாமி கோயிலுக்கு போகிறவங்களுக்கு தெரியும் கைஸ், அங்கே இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் பழகி வச்சுருப்பீங்க. அதனால் மொட்டை எடுக்கிறவரை வீட்டில் போய் நம்ம கூட்டுக்கிட்டே போகணும் கைஸ். இவர் தான் மொட்டை எடுக்கிறவர். போகிறவக்குள்ளே இவர்கிட்ட சொல்லிட்டு வந்தாச்சு. கோயில் ஆட்டோமேட்டிக்காக பூட்டு போடாமல் திறந்து தான் இருக்கும். பூஜை சாமான்லாம் கொண்டு போய் வச்சுட்டு மொட்டை எடுக்கிறவரை கூட்டுக்கு வந்துட்டு, பூசாரி இன்னும் வரல கைஸ். அவர் ஃபோன் போட்டு சொல்லிட்டேன். அவர் ஆப்வியஸாக 7 to 8 வந்துடுவார். இருந்தாலும் சொல்லிவிட்டு இப்படி மொட்டை எடுக்க வந்திருக்கேன் வாங்கண்டு. மொட்டை எடுத்தாச்சு கைஸ். அப்புறம் சாமி கும்பிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் திரும்ப வெயில் அதிகமாகல ஊருக்கு கிளம்புவோம். இன்னும் 90 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகணும் அப்படின்ட்டு ஹெல்மெட் போடாமல் கொஞ்சம் தூரம் ஓட்டிக்கு வரேன் கைஸ். ஏன்னா இப்போ தான் சந்தனம் தேய்ச்சேன், அது இன்னும் காயாமல் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளும் கர்ச்சிப்பை கட்டி ஹெல்மெட் போட்டாச்சு கைஸ். கர்ச்சிப்பை கட்டலான்னு வைங்க, சந்தனம் ஃபுல்லாக அந்த ஹெல்மெட்டுக்குள்ளே ஒட்டும். திரும்ப வரும்போது பழைய காலேஜை ஏக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உசிலம்பேட்டில் சீரணி கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன் கைஸ். இது ஸ்வீட்டு. உசிலம்பேட்டிக்கு வந்தால் நீங்களும் சீரணி வாங்கி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட டாப் ஸ்பீடு 60லேயே நான் வந்தேன் கைஸ். இதான் நம்மளோட டாப் ஸ்பீடு. சும்மாவே ஆண்டிபேட்டில் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும் கைஸ். நான் வந்துட்டு இதுக்கு மக்கள் எல்லாம் முளைப்பாரி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால் இன்னும் டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சு. ஒரு வழியாக ஆண்டிப்பட்டி டிராஃபிக்கை தாண்டிட்டாங்க கைஸ். முளைப்பாரின்னா என்னன்னு தெரியுமா கைஸ்? கோயிலுக்கு பெண்கள் நம்ம தாய் குளங்கள்லாம் வேண்டிப்பாங்க முளைப்பாரி எடுக்கிறேன்னு. அப்படின்னா என்னென்னா, நவதானியத்தெல்லாம் போட்டு நிழல்லே முளைக்க வைப்பாங்க கைஸ். அது முளைச்சி நல்லா வந்திருக்கும். அதை கோயிலில் போயிட்டு அம்மனுக்கு சாத்திட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஆற்றுலையோ குளத்துலையோ கறப்பாங்க கைஸ். அதான் முளைப்பாரி. இது ஒரு செம்ம ஃபேமஸாக நடக்கும் கைஸ். எல்லா ஊர்லேயும் தான் பங்குனி சித்திரை மாதம். அதுக்கப்புறம் ஆண்டிப்பட்டியை தாண்டினோம்னா ஃபுல்லாக லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா வர்சநாட் ஏரியா தான் கைஸ். அங்கே நல்லா காற்று அடிக்கும். விண்டு மில் நிறையா வச்சுருப்பாங்க கைஸ். ஸோ அணுமின் நிலையத்தெல்லாம் குறைச்சிட்டு இதுமாரி இயற்கையாகவே எனர்ஜி எடுக்குது, ரொம்ப நல்லது கைஸ். இதாங்க கைஸ் செம்பரி ஆடு. எங்களுக்கு தெரியும்டா போடா அப்படின்றீங்களா? இது தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க கைஸ். இந்த ஆட்டோட முடி கம்மியாக வால் கொஞ்சம் நீட்டமாக இருக்கும்ல, அது வெள்ளாடு. அது குழம்பு கரெக்டாக இருக்கும். அது செம்பரி ஆடு கொஞ்சம் புதுன்னு இருக்கனால பிரியாணிக்கு தான் கைஸ் கரெக்டாக இருக்கும். இதான் கைஸ் காணா விளக்கு, அதாவது கண்டம்னூர் விளக்கு. இப்படியே லெஃப்ட்டில் போனோம்னா கண்டம்னூர், ரைட்டில் போனோம்னா வைகடம் வந்துடும் கைஸ். நம்ம தேனி ரீச் ஆகிடுச்சு கைஸ். தேனி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ரயில்வே கிராஸ் இருக்குது. ரயில்வே கிராஸில் மாட்டிக்கிட்டோம். இதுவும் கொஞ்சம் நல்ல அனுபவம் தான். ஏன்னா இங்கே ட்ரெயின் 10-15 வருஷம் ஆயிடுச்சு. நான் காலேஜ் படிக்கிறப்ப 2011-12 ட்ரெயின் வந்தது. அப்புறம் ட்ரெயினை நிப்பாட்டாங்க. இப்போ 2024-25 தான் வராங்க. இந்த ட்ரெயின் தேனியை தாண்டி போடி வரைக்கும் போகும் கைஸ். சென்னையில் நைட்டு 10:30க்கு எடுப்பாங்க, காலையில் 9 மணிக்கு இங்கே ட்ராப் ஆகணும். இப்போயே ஆல்ரெடி 9:45 ஆச்சு, கொஞ்சம் லேட்டு தான் போகிறது. நம்மளும் தேனியை தாண்டியாச்சு. டிராஃபிக்லாம் தாண்டி சுமூகமாக ஒரு ரோட்டை பிடிச்சாச்சு கைஸ். இன்னி வீட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். இதுக்கு பேர் தான் கைஸ் இந்த ரோட்டில் மஞ்சள் கலர் கோடு இருக்குல்ல, ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸு. இந்த கோடு இங்கே கூட கொஞ்சம் நார்மலாக இருக்குது. இது எங்கே அப்படின்னா சின்னமனூரை தாண்டி கொஞ்சம் பேர்த்து எடுத்துட்டாங்க. ஆனால் புதுப்பட்டிக்கிட்ட இருக்கும் பாருங்கள் ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸு. நீ போக காட்டுறேன் பாருங்கள். இதான் கைஸ் பாளையம். இதுக்கு ரைட் சைடு போனோம்னா அப்படியே பாளையத்துக்குள்ளே போகலாம். இல்லை அப்படின்னா பைபாஸ்லேயே நேராக போயிட்டே இருக்கலாம் கைஸ். இதை தாண்டின உடனே அனுமந்தப்பட்டி வரும் கைஸ். ஒரு தடவை கூட அனுமந்தப்பட்டி நியூஸில் வந்துச்சு. என்ன அப்படின்னா, இங்கே மிலிட்ரி பீப்புள்ஸ் நிறையா இருக்காங்க, மிலிட்ரிக்காரங்க. நம்ம ஏரியாவில் எல்லாமே மிலிட்ரிக்காரங்க இருக்காங்க, இங்கேயும் இருக்காங்க. இங்கே பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது கைஸ். இங்கே ரம்பிள் ஸ்டிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மஞ்சள் கலர் கூட. இது கூட கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது கைஸ். இந்த வண்டி அவ்வளோ உதறல. இதை தாண்டினே இந்த புதுப்பட்டி கைஸ். இந்த டாய்டரை எப்படி தூக்கி போடுதுன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் 3வது ஒரு ரம்பிள் ஸ்டிப்ஸ் வரும். நம்ம வண்டியவே அதர விடுங்க கைஸ். இந்த கோட்டை இந்த நேஷனல் ஹைவே பார்த்தாங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது வேகமாக போகும்போது வண்டியவே நுப்பாட்டுது கைஸ். ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கடன்னு அதர விடுது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் எப்படி அதிருதுண்டு. இப்போ நம்மளுக்கு முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்கு. உள்ளே இருக்க பேசஞ்சருக்கு இப்படி தானே அதிரும். அப்புறம் கோயின்சிடென்ட்டாக தான் நானே பார்த்தேன். நம்ம வண்டி 4444 கிலோமீட்டர்ஸ், 4444 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆயிடுச்சு கைஸ். இன்னும் 2-3 கிலோமீட்டரில் ஊர் வந்துடும். நம்மளும் வீட்டுக்கு வந்துட்டோம் கைஸ். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.